அத்திப்பழம் அசைவமா? ஆம் என்கிறது இயற்கை. உறுதி செய்வது போல இருக்கின்றன ஆய்வு முடிவுகளும். பழ வகைகளில் ஒன்று என பார்க்கப்பட்டாலும் அத்தி உண்மையில் பழ வகை இல்லை. ஒரு குமிழ் வடிவ தண்டுதான் அத்தி. இதனை அறிவியல் இன்ஃப்ளோரசன்ஸ் எனச் சொல்கிறது. அத்தி வகையைச் சேர்ந்த மரங்களில் பூக்களை நாம் பார்க்க இயலாது. இந்த பூக்களும் விதைகளும் இணைந்ததுதான் அத்தி தண்டு. இந்த தண்டுக்குள் மகரந்த சேர்க்கை நடத்தும் வாஸ்ப் எனப்படும் ஒரு அத்தி குழவியின் செயல் அதிசயக்கத்தக்கது. இந்த அத்தித்தண்டின் மேலே இயற்கை அமைத்து கொடுத்த வாயில் வழியாக பெண் அத்தி குழவி நெருங்கி உள்ளே நுழைந்து செல்லும். பின் மகரந்த துகள்களை பரப்பும். ஆனால் உள்ளே சென்ற பெண் அத்தி குழவி சிறகுகளை இழந்துவிடும். அதனால் வெளியே வர முடியாத நிலையில் உள்ளேயே முட்டையிட்டு குஞ்சுகளை பொரிக்கிறது. இந்த முட்டைகளில் 10 விழுக்காடு ஆண் அத்தி குழவிகள், 90 விழுக்காடு பெண் அத்தி குழவிகளாக இருக்கும். ஆண் அத்தி குழவிகளுக்கு இயற்கையாகவே சிறகுகள் கிடையாது. இனப்பெருக்கம் முடித்த பெண் அத்தி குழவி அத்தித்தண்டுக்குள்ளேயே சாகும். இந்த பெண் அத்தி குழவியை அத்தித்தண்டு செரித்துவிடும். மற்றொரு பக்கம் புதிதாக பிறந்த அத்தி குழவிகளில் சிறகுகளற்ற ஆண் அத்தி குழவிகள் பெண் அத்தி குழவிகளுக்கு துளையிட்டு பாதை அமைக்கும். அந்த துளைகள் வழியாக பெண் அத்தி குழவிகள் வெளியே பறந்து மீண்டும் மகரந்த சேர்க்கைக்கு வழிவகுக்கும். ஆண் அத்தி குழவிகள் உள்ளேயே இறந்துவிடும். இந்த சுழற்சி தொடரும். நம் கண்ணுக்கே தெரியாத பூச்சிகளின் உயிர் எச்சங்கள் சேர்ந்ததுதான் அத்தித்தண்டு. அந்த அத்தித்தண்டைத்தான் நாம் அத்திப்பழமாக உட்கொள்கிறோம். சொல்லுங்கள், அத்தி சைவமா அசைவமா?